Would of Friends Get Together தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Wood of Friends Get Together தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், பியூரிட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Wood of Friends Get Together தமிழ் ஜூலை செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு விடயம் இன்டர்நெட். எல்லா மக்களும் இன்டர்நெட்டை பாவிக்க வேண்டும். இன்டர்நெட் எல்லா மக்களும் தரமான செய்திகளை, அறிவுபூர்வமான விடயங்களை கொடுக்கின்றது. எல்லா மக்களும் சமூக, அரசியல், பொருளாதார விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். எல்லா மக்களும் இன்டர்நெட்டை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லோருடனும் உறுதியான நட்பை இன்டர்நெட்டில் உருவாக்க முடியும். ஓகே, சரியா? இன்றைய தலைப்பு விடயம் என்னென்றால் இன்டர்நெட். ஓகே, இன்டர்நெட் என்பது எல்லாத்துக்கும் ஒரு தரமான செய்தியை வழங்குகின்றது, ஒரு அறிவுபூர்வமான விடயங்களை வழங்குகின்றது. சரியா? எல்லா மக்களும் சமூக, அரசியல், பொருளாதார விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? எல்லா மக்களும் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களை பற்றி அறிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? நீங்கள் இன்டர்நெட்டை பாவிக்காவிட்டால் உங்களுக்கு ஒரு நியூஸும் அறிஞ்சு கொள்ள மாட்டீங்க. சரியா? அதனால் இன்டர்நெட்டை தினமும் பாவியுங்கள். எல்லா மக்களும் இன்டர்நெட்டை பயன்படுத்த வேண்டும். ஓகே, இன்டர்நெட் பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் அறிவுபூர்வமான விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் உறுதியான நட்பை இன்டர்நெட்டில் உருவாக்க முடியும். சரி, உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு தரமான ஒரு நட்பை உருவாக்கி கொள்ளலாம். சரியா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆட் பண்ணிட்டு பேசாமல் இருப்பாங்க. சரியா? அவங்களோட கதைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோடு. அப்படி இருக்காமல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு கதைக்க வேண்டும், கால் பண்ண வேண்டும், அவர்களை நேரில் போயிட்டு சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டும். சரியா? அதுதான் நட்புங்கிறது. சரியா? அவர்களோட போயிட்டு நீங்கள் உணவு அருந்த வேண்டும். சரியா? இதெல்லாம் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், அதனால் இன்டர்நெட்டை தினமும் பயன்படுத்துங்கள். நான் மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், எல்லோருக்கும் கைண்டாக நடக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.